ஆசீர்வாத சட்டத்தை குறித்து நாம் படித்து கொண்டிருக்கிறோம். ரொம்ப முக்கியமான அவசியமான இன்றைய காலத்துக்கு தேவையான ஒரு விஷயமாக இது இருக்கிறது. கிறிஸ்தவ மார்க்கம் ஒரு வெறுமையான மார்க்கம் அல்ல. கிறிஸ்துவை நோக்கி வருகிற மனிதன் வெறுங்கையோடு திரும்பி போவதும் இல்லை. கிறிஸ்தவம் சாபத்தை குறித்து நமக்கு போதிக்கலை, ஆசீர்வாதத்தை குறித்து நமக்கு போதிக்கிறது. தேவன் இயேசு கிறிஸ்துக்குள்ளே நம்ம எல்லாரையும் ஆசீர்வதிக்கும்படி தான் நம்மை அழைத்திருக்கிறார். ஆனால் நாம் ஆசீர்வாதமாக இருக்கிறோமா? உணவுக்காகவும் உடைக்காகவும் தண்ணீருக்காகவும் வீடுகளுக்காகவும் பிள்ளைகளுக்காகவும் நாம் கண்ணீர் விடுகிறவர்களாக இருக்கிறோமே. நம்முடைய வாழ்க்கையில் சராசரியான தேவைகள் கூட சந்திக்கப்படவில்லையே. இன்றைக்கு கிறிஸ்தவர்களுடைய எண்ணிக்கையில் ஏறக்குறைய ஒரு 70-80% மக்கள் மிகவும் ஏழைகளாக இருக்கிறாங்க. போதகர்கள் வசதி உள்ளவர்களாக இருக்கிறாங்க. ஆனால் சராசரியான கிறிஸ்தவர்களை பார்த்தால் அவர்கள் கண்ணீரோடு இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். தேவன் இஸ்ரவேலர்களை அழைத்த போது அவர்களில் ஒருவனும் பசியாக இருந்ததில்லை, தாகமாயும் இருந்ததில்லை, நிர்வாணமாயும் இருந்ததில்லை. நடந்ததினால் அவர்களுடைய கால்கள் வீங்கவில்லை. 40 ஆண்டு காலம் இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்தரத்தில் வழி நடத்திய தேவன் அவருடைய தேவைகள் எல்லாவற்றையும் அவர்களுக்கு தந்தார் இல்லையா? பழைய ஏற்பாட்டு மக்களுக்கே எத்தனை ஆசீர்வாதம் இருக்குமானால், கிருபையின் காலத்தில், பரிசுத்தாவின் காலத்தில், இயேசு கிறிஸ்து சிந்திய இரத்தத்தின் காலத்தில் வாழ்கிற நமக்கு இந்த ஆசீர்வாதம் இல்லை என்று சொன்னால் அதற்கு ஒரு காரணம், நாம் ஆசீர்வாத சட்டத்தை பயன்படுத்தவில்லை. ஞானஸ்தானம் என்பது ஒரு சட்டம். நாம் அதற்கு கீழ்ப்படியும் போது பாவ மன்னிப்பு நமக்கு கிடைக்கிறது, பரிசுத்தாவியும் கிடைக்கிறது, நாம் தேவனுடைய பிள்ளைகளாக மாறுகிறோம். தொழுகை என்பது ஒரு சட்டம். நாம் ஆவியோடும் உண்மையோடும் கர்த்தரை தொழுது கொள்ள வேண்டும். அதுபோல எல்லா சட்டங்களுக்கும் நாம் கீழ்ப்படிந்து நடக்கும்போது சட்டங்கள் நமக்குள்ளே செயல்படுகிறது. இப்போ உலகம் முழுவதும் ஒரு சட்டத்தின் கீழே தான் இயங்குகிறது. அதனால தான் தேவன் உண்டாக்கிய சூரியனும் சந்திரனும் நட்சத்திரங்களும் தங்களுடைய எல்லைகளை மாற்றாமல் தேவனுடைய படைப்பின் சட்டத்தை நமக்கு காண்பிக்கிறது. மலைகளும் சமுத்திரங்களும் தேவனுடைய படைப்பின் சட்டத்தை நமக்கு காண்பிக்கிறது. விதையானது மண்ணிலே போடப்படும் போது அது முளைத்து படைப்பின் சட்டத்தை நமக்கு காண்பிக்கிறது. மனிதர்கள் குடும்ப வாழ்க்கை செய்வதன் மூலம் பிள்ளைகள் பெறுவது தேவனுடைய படைப்பின் சட்டத்தை நமக்குள்ளே காண்பிக்கிறது. எல்லாமே சட்டமாக இருக்கு. அந்த சட்டத்துக்கு நம்ம கீழ்ப்படியணும். 1 யோவான் 3வது அதிகாரம் 4வது வசனத்திலே இப்படி நம்ம படிக்கிறோம். பாவம் செய்கிற எவனும் நியாயப்பிரமாணத்தை மீறுகிறான், நியாயப்பிரமாணத்தை மீறுகிறதே பாவம். இந்த வசனத்தில் சட்டத்தை மீறுவது பாவம் என்று இங்கே பேசப்பட்டிருக்கிறது. அப்படியானால் சட்டத்துக்கு நாம் கீழ்ப்படியும் போது அது நீதியாக நமக்கு கொடுக்கப்படும். சட்டத்தை மீறினால் பாவம், சட்டத்துக்கு நாம் கீழ்ப்படிந்தால் அது நீதி. நம்மை தேவன் நீதிமானாக மாற்றுகிறார். அதுபோல ஆசீர்வாதத்தின் சட்டத்துக்கு நாம் கீழ்ப்படியும் போது அது நமக்கு நீதியான ஆசீர்வாதங்களை கொண்டு வருகிறது. ஆதியாகமம் 1வது அதிகாரம் 28வது வசனம், பின்பு தேவன் அவர்களை நோக்கி, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியின் மேல் நடமாடுகிற சகல ஜீவ ஜந்துக்களையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். இந்த வசனம் ஒன்றோடொன்று தொடர்புடைய பல விஷயங்களை அடுக்கடுக்காக வைத்திருக்கிறது. தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். எதற்காக ஆசீர்வதித்தார்? அவைகளை ஆண்டு கொள்ளும்படி. எப்படி ஆண்டு கொள்ள வேண்டும்? அதை நீங்கள் கீழ்ப்படுத்த வேண்டும். இந்த ரகசியம் உங்களுக்கு புரிகிறதா? இந்த தகவல் உங்கள் மனதை வந்து அடைந்ததா? நண்பர்களே, கண்ணியத்துக்குரியவர்களே, ஆசீர்வாத சட்டம் எப்படி செயல்படுகிறது என்று பார்த்தீர்களா? ஆசீர்வாத சட்டம் நாம் அதை ஆண்டு கொள்வதன் மூலமும் நாம் அதை கீழ்ப்படுத்துவதன் மூலமும் அது நமக்குள் செயல்படுகிறது. மேலே பறக்கிற ஒரு கொக்கு, அதை பிடிப்பதற்கு முன்பாக வீட்டில் ஒரு அம்மா நல்ல மசாலா அரைச்சிட்டு இருந்தாங்க. ஏம்மா இப்படி அரைக்கிறீங்க அப்படின்னு பையன் கேட்டான். அப்பா கொக்கு வேட்டையாட சென்றிருக்கிறார் என்று அம்மா சொன்னாங்க. இது எவ்வளோ புத்திசாலித்தனமான ஒரு குடும்பம் பாருங்கள். நண்பர்களே, ஆசீர்வாதத்தை பெறுகிற மக்கள் அதை
காப்பாற்றிக் கொள்ளக்கூடிய கரத்தையும் அதை தேக்கி வைத்து கொள்ளக்கூடிய இடத்தையும் உடையவர்களாக இருக்கணும். யானை வாங்கிறதுக்கு முன்னால் யானையை கட்டுறதுக்கு ஒரு கொட்டகை உங்களுக்கு இருக்கணும். யானை வாங்கிறதுக்கு முன்னால் கொட்டகை இருந்தால் மட்டும் போதாது. அந்த கொட்டகைக்குள்ளே அதுக்கு போட வேண்டிய தீனியை நீங்கள் வாங்கி போடக்கூடியவர்களாக இருக்கணும். தீனியும் இல்லை, கொட்டகையும் இல்லை, யானை மட்டும் கேட்டால் எப்படி? அந்த யானை எங்கே வைப்பீங்க? ஆகவே தேவன் ஆசீர்வாதத்தின் சட்டத்தினுடைய ஊற்றுக்கண்ணை நமக்கு காண்பிக்கிறார். நீங்கள் அதை ஆண்டு கொள்ள ஆயத்தமாக இருக்கிறீர்களா? அதை கீழ்ப்படுத்த நீங்கள் ஆயத்தமாக இருக்கிறீர்களா என்று கேட்கிறார். இப்போ இயற்கையினுடைய அந்த சட்டத்தை பாருங்கள், இயற்கை விதியை பாருங்கள். என்ன சொல்கிறாரு? நீங்கள் பலுகி பெருகி. அப்படியானால் மனிதர்களாகிய நமக்கு இந்த சுதந்திரம் கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த பூமியை ஆளும்படியான சுதந்திரத்தை மனிதனுக்கு தேவன் தந்திருக்கிறார். நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி, கவனிங்கள், சமுத்திரத்தின் மேலே, அப்புறம் ஆகாயத்தின் மேலே, அப்புறம் பூமியில் நடமாடுகிற எல்லா ஜந்துக்களின் மீது நீங்கள் ஆண்டு கொள்ளணும்னு சொல்கிறார். அப்போ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, நாம் ஆசீர்வாத சட்டத்தை வெறும் வீட்டில் இருக்கிற சமையல் பாத்திரத்து மேலே மட்டும் எதிர்பார்க்கணும்னு அவசியம் இல்லை, எல்லாத்து மேலே எதிர்பார்க்கலாம். ஆகவே ஆகாயத்தின் மீதும் பூமியின் மீதும் சமுத்திரத்தின் மீதும் உங்களுடைய ஆசீர்வாத சட்டங்களை நீங்கள் பயன்படுத்தலாம். பறவைகள் மீதும் ஊரும் பிராணிகள் மீதும் சகல நீர் வாழ்கிற இனத்தின் மீதும் உங்கள் ஆசீர்வாத சட்டங்களை நீங்கள் பயன்படுத்தலாம். நீங்கள் மீன் பிடிக்கிறவர்களாக இருந்தால் அந்த மீனின் மீது உங்களுக்கு அந்த ஆசீர்வாத சட்டம் பாயும். நீங்கள் விவசாயிகளாக இருந்தால் அந்த விவசாயத்தின் மீது ஆசீர்வாதத்தின் சட்டம் பாயும். நீங்கள் உழைக்கிறவர்களாக இருந்தால் உங்கள் உழைப்பின் மீது அந்த ஆசீர்வாத சட்டம் பாயும். நீங்கள் எதை செய்தாலும் தேவன் அதை உங்களுக்கு ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். சங்கீதம் 128 2ஆம் வசனம் பாருங்கள், அண்டர்லைன் பண்ணுங்க. உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். 4ஆம் வசனம், இதோ கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான். இந்த இடத்துல கர்த்தருக்கு பயப்படுதல் என்பது கர்த்தர் நமக்கு கொடுத்த ஆசீர்வாத சட்டத்தின்படி நடப்பது. கர்த்தர் நமக்கு பல சட்டங்களை கொடுத்திருக்கிறார். நாம் பூமிக்குரிய ஆசீர்வாதங்களை பெற விரும்பினால் அந்த சட்டத்தின்படி நாம் செயல்படும் போது நாம் ஆசீர்வதிக்கப்படுகிறோம். நண்பர்களே, இது உங்களுக்கு புரிஞ்சுதா? இப்போ ஆசீர்வாதங்களை நாம் பெறுவதற்காகவே அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆதியாகமம் 1வது அதிகாரம் 31வது வசனம், கடைசி வசனம். அப்பொழுது தேவன் தாம் உண்டாக்கின எல்லாவற்றையும் பார்த்தார், அது மிகவும் நன்றாயிருந்தது. சாயங்காலமும் விடியற்காலமாகி 6ஆம் நாள் ஆயிற்று. பிரியமானவர்களே, தேவன் வானத்தையும் பூமியும் சர்வ சேனைகளையும் உண்டாக்கிய போது அதை பார்த்தார், அது மிகவும் நன்றாக இருந்ததாம். ஆகவே தேவனுடைய படைப்பின் சட்டம் மிக நன்றாக இருக்கிறது. அந்த படைப்பின் சட்டத்தின் கீழே படைக்கப்பட்டிருக்கிற மனுஷன் ஆசீர்வாத சட்டத்தை அவன் நன்றாக பயன்படுத்தும் போது அது அவனுக்கு நன்மையாக முடியும். பாருங்க, ஆதாம் ஏவாளை தேவன் உண்டாக்கிய போது ஒரு சூரியன் இல்லாத, நட்சத்திரம் இல்லாத, ஒரு சந்திரன் இல்லாத, ஒரு மரங்கள் இல்லாத, புற்கள் இல்லாத, உயிரினங்கள் எதுவுமே இல்லாத ஒரு வெட்டாந்தெரியில், ஒரு ஐஸ்லாந்தில், ஒரு பனிக்கட்டியின் மேலே அவனை கொண்டு வந்து வச்சாரா? நண்பர்களே, ஆதாம் ஏவாளை தேவன் எங்கே வச்சார்னு பார்த்தீங்களா? எல்லாம் செயல்படுகிற படைப்பின் விதி, அதாவது லா ஆஃப் கிரியேஷன் முற்றிலுமாக செயல்படுகிற அற்புதமான ஒன்றை தேவன் அவனுக்கு கொடுத்து அங்கே கொண்டு வந்து அவனை வைத்தார். எல்லா சட்டங்களும் செயல்படுகிறது. மனிதன் கீழ்ப்படுகிற சட்டத்துக்குள்ளே வந்து விடும்போது அது அவனுக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறது. ஆதியாகமம் 2வது அதிகாரம் 8வது வசனம், தேவனாகிய கர்த்தர் கிழக்கே ஏதேன் என்னும் தோட்டத்தை உண்டாக்கி தாம் உருவாக்கின மனுஷனை அதிலே வைத்தார். தேவனாகிய கர்த்தர் பார்வைக்கு அழகும் புசிப்பதற்கு நலவுமான, அண்டர்லைன் பண்ணுங்க, சகல விதமான கனி விருட்சங்களையும், சகல விதமான, ஒன்றல்ல 100,000க்கு அதிகமான எல்லாம் அங்கே இருந்தது. சகல விதமான விருட்சங்களையும், தோட்டத்து நடுவில் ஜீவ விருட்சத்தையும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தையும் பூமியிலிருந்து முளைக்க பண்ணினார். இந்த தோட்டம் மனிதனுக்கு எவ்வளவு பெரிதான ஆசீர்வாதத்தை உடையதாக இருக்கிறது என்று பாருங்கள். 10வது வசனம், தோட்டத்துக்கு தண்ணீர் பாயும்படி
ஏதேனிலிருந்து ஒரு நதி ஓடி அங்கே இருந்து பிரிந்து 4 பெரிய ஆறுகளாயிற்று. முதலாம் ஆற்றுக்கு பைசோன் என்று பெயர். அது ஆவிலா தேசம் முழுவதையும் சுற்றி ஓடும். அவ்விடத்திலே பொன் விளையும். அந்த தேசத்தின் பொன் நல்லது. அவ்விடத்திலே பிதோலேகமும் கோமேதக கல்லும் உண்டு. இரண்டாம் ஆற்றுக்கு கீகோன் என்று பெயர். அது எத்தியோப்பியா தேசம் முழுவதையும் சுற்றி ஓடும். மூன்றாம் ஆற்றுக்கு இத்தகேல் என்று பெயர். அது அசீரியாவுக்கு கிழக்கே ஓடும். நாலாம் ஆற்றுக்கு ஐப்ராத் என்று பெயர். தேவனாகிய கர்த்தர் மனுஷனை ஏதேன் தோட்டத்திலே அழைத்து வந்து அதை பண்படுத்தவும் காக்கவும் வைத்தார். இந்த வசன பகுதியில் அந்த ஆசீர்வாத சட்டம் தேவனால் மனிதனுக்கு எப்படி கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று பாருங்கள். தேவன் மனுஷனை உண்டாக்கி அவனை ஆசீர்வதித்து விட்டு அந்த ஆசீர்வாதத்தை நீ என்ன செய்ய வேண்டும், எப்படி பெற வேண்டும் என்று சொல்லிவிட்டார். கீழ்ப்படுத்த வேண்டும், ஆண்டு கொள்ள வேண்டும், ஆசீர்வாத சட்டம் அப்பொழுது செயல்படும் என்று 28ஆம் வசனம் 1ஆம் அதிகாரத்தில் சொல்லிட்டார். இப்பொழுது அந்த வசனத்தை நிறைவேற்ற, அந்த படைப்பு சட்டத்தை ஆசீர்வாத சட்டத்தின் கீழே நிறைவேற்றிக் கொள்ள அவனை ஏதேனுக்குள்ளே வைக்கிறார். ஏதேன் எந்த குறையும் இல்லாத எல்லாம் நிறைந்ததாக இருக்கிறது. ஆதாம் நின்றுருக்கிறான். அவன் காலடியில் என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்களா? அவனுடைய காலடியில் சகல விதமான விருட்சங்கள் இருக்கிறது, கனிகள் இருக்கிறது, பொன் வெள்ளி இருக்கிறது, சகல உலோகங்கள் இருக்கிறது, நல்ல தண்ணீர் இருக்கிறது, பொன் இருக்கிறது, கோமேதக கல் இருக்கிறது, எல்லாம் இருக்கிறது அவனுடைய காலின் கீழே. ஆகவே அதை நீங்கள் என்ன செய்யணும்? கீழ்ப்படுத்தி ஆண்டு கொண்டால் அது உனக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். ஆனால் அதே வேளையில் அந்த தோட்டத்தில் ஒரே ஒரு விருட்சம், நன்மை தீமை அறியத்தக்கதான ஒரு விருட்சம், அதையும் கூட காலடியில் தான் வச்சிருந்தார். காலடியில் எல்லா ஆசீர்வாதங்களையும் மிதித்து போட்ட மனிதன் எதை தீண்டக்கூடாது, தொடக்கூடாது, சாப்பிடக்கூடாது என்று சொன்னாரோ அந்த சட்டத்தை மனிதன் மீறினான். எதை பயன்படுத்த வேண்டும் என்று சொல்லியிருந்தாரோ அந்த சட்டத்தை அவன் பயன்படுத்தவில்லை. தேவன் அவனை ஆசீர்வதித்து எல்லாவற்றையும் நீங்கள் கீழ்ப்படுத்தி ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொன்னார். ரூல் ஓவர் இட் என்று சொன்னார். ஆனால் மனிதன் ஆண்டு கொள்ள வேண்டியவைகளையும் கீழ்ப்படுத்த வேண்டியவைகளையும் கீழ்ப்படுத்தாமல் போனான். இது நிமித்தம் மனிதர்கள் பாவம் செய்தார்கள். இந்த வரலாறு உங்களுக்கு தெரியும். இப்பொழுது ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். அவர் ஸ்திரியை நோக்கி, நீ கர்ப்பவதியாக இருக்கும்போது உன் வேதனை மிகவும் பெருக பண்ணுவேன், வேதனையோடு பிள்ளை பெறுவாய், உன் ஆசை உன் புருஷனை பற்றி இருக்கும், அவன் உன்னை ஆண்டு கொள்வான் என்றான். இந்த வசனத்தில் ஏன் வலிகளும் நோய்களும் உலகத்தில் வந்தது என்ற தகவலை நம்ம பார்க்கிறோம். அதாவது தேவனுடைய கீழ்ப்படியும் சட்டத்தை மனிதன் மீறினதுனால, பிரமாணத்தை மீறுவது பாவம். டிரான்ஸ்கிரஷன் ஆஃப் த லா இஸ் சின். ஆக பிரமாணத்தை அவர்கள் மீறினதுனால பாவம் வந்தது. பாவத்தோடு கூட சாபம் வந்தது, நோய் வந்தது, வேதனை வந்தது, வலிகள் பெருகியது. சட்டத்துக்கு கீழ்ப்படிந்திருந்தால் இது வந்திருக்காது, சட்டத்தை மீறினதுனால இது வந்தது. இப்பொழுது 17ஆம் வசனம். பின்பு அவர் ஆதாமை நோக்கி, நீ உன் மனைவியின் வார்த்தைகளுக்கு செவி கொடுத்து புசிக்க வேண்டாம் என்று நான் உனக்கு விலக்கின விருட்சத்தின் கனியை புசித்தபடியினாலே, கவனிங்கள், பூமி உன் நிமித்தம் சபிக்கப்பட்டிருக்கும், நீ உயிரோடுக்கும் நாளெல்லாம் வருத்தத்தோடு அதன் பலனை புசிப்பாய், அது உனக்கு முள்ளும் குறுக்கும் முளைப்பிக்கும், வெளியின் பயிர் வகைகளை நீ புசிப்பாய், நீ பூமியிலிருந்து எடுக்கப்பட்டபடியால் நீ பூமிக்கு திரும்ப மட்டும் உன் முகத்தின் வேர்வையால் ஆகாரம் புசிப்பாய், நீ மண்ணாய் இருக்கிறாய், மண்ணுக்கு திரும்புவாய் என்றார். இந்த தகவல் மனிதன் உடைத்து போட்ட பல சட்டங்களை நமக்கு காண்பிக்கிறது. முதலாவது, தேவனுக்கு உரிய அந்த ஆவிக்குரிய சட்டத்தை அவன் மீறினான். அதாவது த லா ஆஃப் ஸ்பிரிட், அதை மீறிட்டான். லா ஆஃப் ஸ்பிரிட்டை மீறினதுனால லா ஆஃப் கிரியேஷனுக்குள்ளே அவன் தவிக்கிறான். அவனுக்கு எல்லாத்தையும் முளைச்சி கொடுக்க வேண்டிய பூமியானது சாபத்துக்குள்ளே வந்துடுச்சு. பச்சை பசேல் என்று எல்லாவற்றையும் கொடுக்க வேண்டிய பூமியானது காய்ந்து போயிற்று. இலைகள் உதிர ஆரம்பித்தது, எல்லாம் நார ஆரம்பித்தது.
எல்லாம் அவனுக்கு வெறுப்பை கொடுக்கதாக மாறியது. மனிதன் வேர்வை வழியாக, உழைப்பின் வழியாக, பாடுகள் வழியாக தன் ஒருவேளை ஆகாரத்தை தேட வேண்டியவனாக சென்றான். ஏவாளுக்கு வேதனையோடு கர்ப்ப பிறப்பு உண்டாக வேண்டிய ஒரு கட்டாயம் வந்தது. மேலும் கூட அந்த பூமி இவன் நிமித்தம் சபிக்கப்பட்டது என்று நாம் பார்க்கிறோம். இதெல்லாம் அந்த சட்டத்தை மீறினதனால் வந்தது. அந்த சட்டத்துக்கு அவன் கீழ்ப்படிந்திருந்தா ஆசீர்வாத சட்டம் அவனுடைய வாழ்க்கையாக இருந்திருக்கும். இன்றைக்கு கிறிஸ்தவ காலத்தில், இந்த யுகத்தில் மீண்டும் நாமும் கூட இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ஆசீர்வாத சட்டத்தை பயன்படுத்தும் போது தேவன் நம்மை ஆசீர்வதிப்பதை புரிந்து கொள்ள முடியும். உதாரணத்துக்கு ஆதியாகமம் 4ஆம் அதிகாரத்தில் ஆதாமுக்கு பிறந்த முதல் மகன் காயின், இரண்டாவது மகன் ஆபேல். ஆபேலை காயின் வயல்வெளிகளிலே கொலை செய்தான். இப்படி கொலை செய்ததுனால அவன் சபிக்கப்பட்டவனாக இருக்கிறான். சபிக்கப்பட்டிருக்கிற அந்த மனிதன் கடவுளிடத்தில் மன்றாடுகிறான். அந்த சட்டத்தை மாற்றி கொஞ்சம் இதமாக என்னை ஆசீர்வதியுங்கள் என்று கேட்கிறான். அவன் புரிஞ்சுக்கிட்டான், நான் செஞ்சது தப்பு தான். ஆனாலும் அந்த சாபத்தை அவனால் தாங்க முடியல. இதை ஆதியாகமம் 4ஆம் அதிகாரத்தில் 11ஆம் வசனத்தில் படிக்கிறோம். இப்பொழுது உன் சகோதரனுடைய இரத்தத்தை உன் கையிலே வாங்கி கொள்ள தன் வாயை திறந்த இந்த பூமியில் நீ சபிக்கப்பட்டிருப்பாய். நீ நிலத்தை பயிரிடும்போது அது தன் பலனை இனி உனக்கு கொடாது. நீ பூமியிலே நிலையற்று அலைகிறவனாயிருப்பாய் என்றார். அப்பொழுது காயின் கர்த்தரை நோக்கி, எனக்கு இட்ட தண்டனை என்னால் சகிக்க முடியாது, ஐ கேனாட் பேர் என்று சொன்னான். என்னால் சகிக்க முடியாதுன்னு சொன்னான். நண்பர்களே, இந்த காலையில் உங்களுடைய வாழ்க்கையில் ஆசீர்வாத சட்டத்தும் இல்லாத ஒன்றாலும் சாப சட்டத்தின் கீழே நீங்கள் நிரப்பப்பட்டிருக்கிறதுனாலும் உங்களால் தவிக்கிறவர்களாக கூட நீங்கள் இருக்கலாம். உங்களில் அநேகர் பரிதபிக்கக்கூடிய ஏழைகளாக இருக்கலாம், ஆகாரம் இல்லாதவர்களாக இருக்கலாம், உடைகள் இல்லாதவர்களாய் நிர்வாணிகளாக இருக்கலாம், எல்லா குறைவும் உடைய மக்களாக இருக்கலாம், திருமணம் இல்லாதவர்களாக இருக்கலாம். ஆனாலும் கூட நீங்கள் கர்த்தரிடத்தில் திரும்பலாம். நண்பர்களே, காயின் கர்த்தரிடத்தில் கெஞ்சினான், ஐயா, இந்த சாபத்தை என்னால் தாங்க முடியாது, நான் சபிக்கப்பட்டவன் என்று எனக்கு தெரியும், நான் சட்டத்தை மீறிவிட்டேன், எனக்கு ஏதாவது ஒரு உதவி செய்ய முடியுமா என்று கேட்கிறான். தேவனோ இரக்கம் உள்ளவர், அவர் ஆசீர்வாதங்களின் தேவன். கர்த்தர் உன்னை சீயோனிலிருந்து இவ்விதமாய் ஆசீர்வதிப்பார் என்று சொல்லுகிற தேவன். என்ன செய்தார் பாருங்க, 15வது வசனம் 4வது அதிகாரம். அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி, காயினை கொல்கிறவன் எவன் மேலும் 7 பழி சுமரும் என்று சொல்லி, காயினை கண்டுபிடிக்கிறவன் எவனும் அவனை கொன்று போடாதபடிக்கு கர்த்தர் அவன் மேல் ஒரு அடையாளத்தை போட்டார். பூமியில மனுஷனை தேவன் ஆசீர்வதிக்கவே உண்டாக்கி இருக்கிறார். அவன் பாவம் செய்தால் கூட தேவன் மன உருக்கம் உள்ளவராகவும் இரக்கம் உள்ளவராகவும் இருக்கிறார். அவர் இறங்குகிறார் மனிதனுக்கு. ஏதேன் தோட்டத்திலே தான் நிர்வாணி என்று தெரிந்து கொண்ட ஆதாம் ஏவாள் ஒரு தற்காலிகமான இலைகளை பறித்து தங்களை மறைத்து கொண்டார்கள். இது ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்க்கிறோம். 7வது வசனம். அப்பொழுது அவர்கள் இருவருடைய கண்களும் திறக்கப்பட்டது, அவர்கள் தாங்கள் நிர்வாணிகள் என்று அறிந்து அத்தி இலையை தைத்து தங்களுக்கு அரைக்கச்சுகளை உண்டு பண்ணினார்கள். அத்தி இலையில் எவ்வளோ நேரம் அதை நீங்கள் அணிய முடியும்? இலைகள் எவ்வளோ நேரம் உங்களுக்கு ஒரு பாதுகாப்பான உடையாக இருக்க முடியும்? இதை பார்த்த தேவன் அவர்களுக்கு என்ன செய்தார் என்று பாருங்கள். ஆதியாகமம் 3வது அதிகாரம் 21ஆம் வசனம். தேவனாகிய கர்த்தர் ஆதாமுக்கும் அவன் மனைவிக்கும் தோல் உடைகளை உண்டாக்கி அவர்களுக்கு உடுத்தினார். ஆங்கிலத்தில் காட் ட்ரெஸ் தம் அப் என்று வந்திருக்கிறது. ஆக சாப சட்டத்துக்குள் வந்துவிட்ட மனுகுலத்தை இன்னும் தேவன் ஆசீர்வாத கண்ணோடே பார்க்கிறார். அவனை எவ்விதத்திலாவது ஆசீர்வதிக்கவே அவனை விரும்புகிறார். அவனை வெளியே கொண்டு வர விரும்புகிறார். அத்தி இலைகளை கழற்றி எறிந்து தோல் உடைகளை அவர்களுக்கு உடுத்தி கொடுத்தாராம். அதனால தான் இயேசுநாதர் சொன்னார், எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுப்போம் என்று கவலைப்படாதீர்கள், இவைகள் உங்களுக்கு தேவை என்பதை பரமபிதா அறிந்திருக்கிறார். இயேசு கரெக்டாக சொல்லிட்டார் நமக்கு. ஆக நண்பர்களே, இந்த காலையில் நீங்கள் ஆசீர்வாத சட்டத்தை பயன்படுத்தி கொள்ள வேண்டும்.
அந்த ஆவிக்குரிய சட்டத்தின் மூலம் உங்கள் சாபம் பாவங்களை நீங்கள் விடுதலையாக்கி கொள்ளலாம். நீங்கள் விடுதலையான பிறகு உங்களுக்கு தேவையான ஆசீர்வாத சட்டத்தின் மூலம் உங்கள் தேவைகளை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். உங்கள் கையில் பேனா இருக்குமானால் அடிக்கோடிடுங்கள். ஆதியாகமும் 8வது அதிகாரம் 22வது வசனம். அடிக்கோடிடுறீங்களா? இங்கே பாருங்கள். பூமியுள்ள நாளளவும், பூமியுள்ள நாளளவும், இன்றைக்கும் பூமி இங்கே தான் இருக்குது இல்லையா? இயேசு கிறிஸ்துனுடைய 2வது வருகை மட்டும். பூமி உள்ள நாளளவும் விதைப்பும் அறுப்பும், சோயிங் அண்ட் ரீப்பிங், விதைப்பும் அறுப்பும். அப்புறம் சீதளமும் உஷ்ணமும், கோல்ட் அண்ட் ஈட், அதாவது குளிர்ச்சியும் உஷ்ணமும். அப்புறம் கோடை காலமும் மாரி காலமும், சம்மர் அண்ட் வின்டர். அப்புறம் இரவும் பகலும், டே அண்ட் நைட், ஒழிந்து போவதில்லை என்று கர்த்தர் தம்முடைய உள்ளத்திலே சொன்னார். அண்டர்லைன் பண்ணுங்க, கர்த்தர் தம்முடைய உள்ளத்திலே சொன்னார். நல்லா கவனிங்க. ஆதியாகமம் 1வது அதிகாரத்தில் தேவன் யாரிடத்துல பேசினார்? தன்னிடத்திலே பேசிக்கிட்டார். வானங்கள் உண்டாக கடவுது, ஆகாய விரிவுகள் உண்டாக கடவுது, இவையெல்லாம் உண்டாக கடவுது என்று தமக்கு தாமே பேசிக்கிட்டார். தமது உள்ளத்திலே அவர் சொல்லிக் கொண்டார். அப்பொழுது அவைகள் உண்டாயிற்று. அதே ஆதியாகமும் ஆரம்பத்தில் மனிதன் மீறி போன போது மனுஷனுக்கு வலியும் வேதனையும், மனுஷனுடைய முகத்தின் வேர்வையினாலே அவன் ஆகாரமும், மனிதனுடைய பாவத்தினால் பூமி சபிக்கப்பட்டிருக்கிறது, மனுஷனுக்கு மரணம் வந்து சேர்ந்தது, மண்ணுக்கு அவன் திரும்புகிறான். இப்படிப்பட்ட சாபங்களையும் கர்த்தர் கூறினார். அதே தேவன் நோவாவினுடைய வெள்ளத்துக்கு பிறகு, நோவா அவனோடு கூட இருந்த 7 பேர், அவனுடைய குடும்பம் 8 பேர் மாத்திரம் பேழையிலே காக்கப்பட்டாங்க. நோவாவினுடைய காலத்தில் பெருவெள்ளம் வந்து பூமியில் உள்ள எல்லா சிகரங்களுக்கும் மேலாக தண்ணீர் எழும்பியது. அதனால் பூமியில் உள்ள சகலமும் மாண்டு போயிற்று, சகலமும் அறுபட்டு போயிற்று. அதை கண்டு விசனப்பட்ட தேவன், நல்லா கவனிங்க, ஆதியாகமம் 1:1 அவர் என்ன பேச ஆரம்பித்தாரோ அதே மாதிரி ஆதியாகமம் 8:22 பேசுகிறார். இந்த 8:22 மனுஷங்கிட்ட அவர் பேசல, தனக்கு தானே அவர் சொல்கிறார். என்ன சொல்கிறாரு? பூமி உள்ள நாளளவும் விதைப்பும் மறுப்பும், சீதளமும் உஷ்ணமும், கோடையும் மாரி காலமும், இரவும் பகலும், கவனிங்கள், ஒழிந்து போவதில்லை என்று தம்முடைய உள்ளத்தில் சொன்னார். இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, ஆசீர்வாத சட்டத்தை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். தேவன் உங்களுக்கு மறுவாழ்வு கொடுக்க விரும்புகிறார். அவர் முற்றிலும் உங்களை நிராகரிக்கவில்லை. பூமியில் உள்ள எல்லா மனுஷனும் அவருடைய சட்டத்துக்குள்ளே வரலாம், அவருடைய சுவிசேஷத்துக்குள்ளே வரலாம், அவருடைய சபைக்குள்ளே வரலாம், அவருடைய ஆசீர்வாத குடைக்குள்ளே வரலாம் என்பதை இந்த வசனம் நமக்கு காண்பிக்கிறது. நண்பர்களே, பூமியில் இன்றைக்கி நம்ம விதைச்சோம்னா அது முளைக்குது, அப்புறம் நம்ம அதை அறுக்கிறோம். யாராவது சொல்லி தான் நீங்கள் நம்பணும்னு அவசியமே இல்லை, எல்லாருக்குமே இது தெரிஞ்ச விஷயம். சோயிங் அண்ட் ரீப்பிங், விதைப்பும் அறுப்பும் இன்னைக்கு இருக்குது. முளைக்கிறது என்று சொன்னால் என்ன அர்த்தம்னா, தேவனுடைய வார்த்தை இருக்கிறதுன்னு அர்த்தம். நம்ம அறுவடை செய்து நெல்லையும் எல்லா கனிகளையும் உள்ளே கொண்டு வரோம் நம்முடைய தேவைக்கு தக்கதாக. ஆக விதைக்கிறதும் அறுக்கிறதும் இருக்குதுன்னு சொன்னால் தேவனுடைய வார்த்தை இன்றைக்கு இருக்கிறது. விதைக்கிறதும் அறுக்கிறதும் இருக்குதுன்னு சொன்னால் ஆசீர்வாதத்தின் சட்டம் இருக்கிறது, சட்டம் செயல்படுகிறது. ஆசீர்வாத சட்டம் செயல்படணும்னா சீதளமும் உஷ்ணமும் தேவை, பருவ காலங்கள் தேவை. ஆசீர்வாத சட்டம் தேவையாக இருக்கிறது. அதனால தான் கோடை காலமும் மாரி காலமும் தேவை. இந்த காலங்கள்லாம் செயல்படணும்னு சொன்னால் நமக்கு இரவும் பகலும் தேவை. அதனால தான் இரவும் பகலும் இருக்குது. ஆக இரவும் பகலும் இருக்கிறது, கோடை காலமும் மாரி காலமும் இருக்கிறது, உஷ்ணமும் சீதளமும் இருக்கிறது, விதைப்பும் அறுப்பும் இருக்கிறது. இவைகள்லாம் உலகத்தினுடைய கடைசி மட்டும் இருக்கணும்னு கர்த்தர் தன்னுடைய இருதயத்தில் சொன்னாராம். சகோதரர்களே, இந்த வசனத்தை நீங்கள் மனசுக்குள்ளே உள்ள வாங்கிட்டு ஆசீர்வாத சட்டத்தை நீங்கள் பயன்படுத்துவீர்களானால், ஆசீர்வாத சட்டத்தின் கதவை நீங்கள் திறப்பீர்களானால், ஆசீர்வாத ஊற்று கண்ணுக்குள்ளே நீங்கள் வருவீர்களானால், இன்றைக்கும் தேவன் உங்களை ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். எல்லாம் இருந்தும் ஏழையாக மனிதன் இருக்கிறான். ஆதாமுக்கு எல்லாம் இருந்தும் அந்த தோட்டத்தை விட்டு அவன் துரத்தப்பட்ட போது அவன் எப்படி இருந்தானோ அவ்விதமாக நாம் இருக்கிறோம். நண்பர்களே, நீங்கள் இன்றைக்கு தேவனுடைய சட்டத்துக்கு நீங்கள் கீழ்ப்படியும் போது அதன் ஆசீர்வாதங்களை இன்றைக்கு நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். நாளை நாம் சந்திப்போம்.
தொடர்ந்து இந்த ஆசீர்வாத சட்டத்தை குறித்து கேள்விப்பட போகிறோம். இந்த தொடர் முழுவதும் நீங்கள் கேட்கும்போது நிச்சயமான ஒரு பெரிய மாற்றத்தை நீங்களும் உங்கள் திருச்சபையும் அடைய போகிறது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையானது உங்கள் அனைவரோடும் இருப்பதாக.